தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மங்களாம்பிகை உடன்வர் மகிமாலீஸ்வரர், வாரணாம்பிகை உடன்வர் தொண்டீஸ்வரர் திருவடிகள் போற்றி. முக்கண்ணி அம்மை உடனவர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி. தொண்டர் சீர் பரவார் திருவடிகள் போற்றி. சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி. ஆறுவடிகள் திருவடிகள் போற்றி. தேவாரம் உளவாரம் நம் வாழ்வின் ஆதாரம். வேண்டிக் கொள்வின் தவநெறியை தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டு. இன்றைக்கு அடியேனுக்கு கொடுக்கப்பட்ட மந்திரம் அப்பர் தேவாரம் 5ஆம் திருமுறையில் தலைமுறைப்படி 231வது பதிகம். 5ஆம் திருமுறையில் திருச்சேரை செந்நெறி, திருச்சேரை செந்நெறி திருத்தலம். திருச்சேரை செந்நெறி திருத்தலம் சோழநாட்டு காவிரியில் தென்கரையில் 95வது தலமாக இருக்கிறது. இறைவன் செந்நெறி அப்பர், இறைவி ஞானவல்லி தாயார். தலமரம் மா விலங்கை, தீர்த்தம் மார்க்கண்டேய தீர்த்தம். இத்தலம் சைவ வைணவ சிறப்புடையது. சைவ வைணவ சிறப்புடையதுன்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு அர்த்தம். இங்குள்ள சாரநாத பெருமாள் கோவில் மங்களாசாசனம் பெற்றது. நம்ம எப்படி தேவார பாடல் பெற்றது, பாடல் பெற்ற திருத்தலம்னு சொல்கிறோமோ, அது மாதிரி வைணவத்தில் மங்களாசாசனம் பெற்றது அப்படின்னா அந்த பாடல் ஆழ்வார்கள் பாடிய தலம் அப்படிங்கிறது சிறப்புக்குரிய அந்த ஆழ்வார்களால் பாடப்பட்ட தலம். மார்க்கண்டேயர் வழிபட்ட தலம், கௌதம முனிவர் வழிபட்ட தலம், ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் சுவாமிகளும் பாடிய தலம். ஞானசம்பந்த பெருமானார் 3ஆம் திருமுறை 86வது பதிகமும், அப்பர் சுவாமிகள் 4ஆம் திருமுறையில் 73வது பதிகமும், 5ஆம் திருமுறையில் இப்போது அடியேன் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த 77வது பதிகம். இவன் பாடிய தலம் இந்த திருச்சேரை செந்நெறி தலம். அப்படிப்பட்ட சிறப்புகளை உடைய ஒரு தலத்தை நம்ம இப்போ பார்க்குறோம். அந்த தலத்தில் பாடிய பதியத்தை நம்ம இப்போ ஐயாவர்களுடைய வழிகாட்டுதல் பேரில் நம்ம அதை நம்ம சிந்திக்கிறோம். முதல் பதிகம் பூரியா வரும் புண்ணியம் பொய்கடும், கூறியது ஆய அறிவு கைகூடிடும், சிறியார் வயல் சேரையுள் செந்நெறி நாரியா வாகந்தன் நாமம் நவிழவே. என்ன சொல்றார் அப்படின்னா, அப்பர் சுவாமிகள் இந்த கோயிலுக்கு திருக்குட மூக்கு வழிபட்டு இத்தலம் பாடிய பதிகம். ரெண்டாவது சிறப்புடையவர்கள் வாழ்கின்ற திருச்சேரை செந்நெறி அப்படிங்கிறார். அதாவது சிறப்பு உடையவர்கள், பெருமைக்குரியவர்கள் வாழ்கின்ற தலமாக இந்த தலத்தை நமக்கு சொல்றாரு. அதே சமயத்தில் இறைவன் உமையொரு பாகனாக இங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள். அவருடைய நாமத்தை சொன்னாலே நமக்கு புண்ணியம் பெருகி வரும். அதான் பூரியா வரும், பெருகி வரும் அப்படிங்கிற சொல்றாரு. பொய் நீங்கும்னா நம்முடைய இழிவுகள், நம்மை சூழ்ந்துள்ள இழிவுகள், நம்ம பெருசா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அது கீழ்மையானது என்பதை உணர்ந்து அதை விடுவோம். அதை விடுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்க முடிகிற அப்படிப்பட்ட இழிவுகள் நீங்கி நம்ம ஞானம் இந்த இடத்துல கிடைக்குங்கிறது. அது அம்மையோட பேர்லயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அம்மை ஞானவல்லி தாயாராக அங்கே வீற்றிருக்கிறார். அதனால நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும். இது சைவ சமய சாதனங்கள்ல முக்கியமான சாதனம் ஞானம் தான். சரியை, கிரியை, யோகம், ஞானம். இது ஞானம் ஒன்றுதான் நம்முடைய எல்லாவற்றுக்குமான கடைசியான திறவுகோல். அதுதான் அப்படின்னு சொல்லி ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, நமக்கு வகுப்புல சொல்லுவாங்க. புண்ணியம் பெருகி வரும், பொய் நீங்கும், ஞானம் வரும் அப்படிங்கிறதா இந்த முதல் அந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதுல பாத்தீங்கன்னா பொய்னா கீழ்மை, இழிவு. நாரி அப்படின்னா உமைபாகன், அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரரை பார்த்தீங்கன்னா ஒரு பாகத்தில் அம்மையாகவும் ஒரு பாகத்தில் சிவனாகவும் இருக்கும். நாரி அப்படிங்கிற அவங்க உமைபாகன் அப்படி விட்டிருக்கிறார் இந்த தலத்துல. இந்த தலத்தை இறைவன் பெயரை மட்டும் சொன்னாலே போதும், பாவம் போயிடும் சொல்றாரு. அப்ப சொல்றாங்கல்ல, குரு உபதேசமாக சொல்லக்கூடிய எல்லாமே நம்மளுக்கு அந்த சிவ ஞாபகங்கள் எல்லாம் நம்முடைய பாவங்களை நீக்கும் அப்படின்னு.
கிடைக்கும். அதே மாதிரி இந்த தளத்தில் எந்த இறைவருடைய செந்நெறியப்பருடைய பெயரை சொன்னாலே நம்முடைய பாவங்கள் போய் புண்ணியம் வந்து சேருன்னு சொல்றாரு. ஆனால் அவ்வளோ சிறப்புக்குரிய தலம். இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே மின்னுவார் செடை வேத விழுப்பொருள் சென்னல் ஆர்வயல் சேரையுள் செந்நெறி மண்ணு சோதி நம்மால் வந்து வைகவே அப்படிங்கிறார் இரண்டாவது மந்திரத்தில். நெஞ்சமே, இறைவன் மின்னுகின்ற நீண்ட சடையுடையவனாக இருக்கிறான். சிவபெருமான எப்பவுமே நீண்ட சடையுடையவன். அதைத்தான் திருமந்திரத்திலே சொல்வார். அது நீண்ட சடை. எல்லா இதுலையும் சடை வந்து ஐயா சொல்லுவாங்க எங்களுக்கு அடிக்கடி பாடத்தில், சடை வந்து ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீண்ட சடையுடையவனாக இறைவன் இருக்கிறான். வேத பொருளாக இருக்கிறான். வேதமே சிவபெருமான் தான். வேதத்தினுடைய பொருளும் அவனே தான். எல்லாமே சிவம். அந்த சிவம் தான் வேதமாக இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த இடத்துல அப்பர் பெருமான் அவர்கள் நமக்கு பதிவு செய்கிறார்கள். சென்னல் வயலுடைய திருச்சேரையில் எழுந்தரில் உள்ளவன் சோதி வடிவில் இருக்கிறான். ஜோதியாக இறைவன் வந்து எழுந்தரில் இருக்கிறார். அந்த இறைவன் உன்னிடம் வந்து தங்க என்ன மாதவம் என்னிடம் அப்படிப்பட்ட இறைவன், அந்த சோதி வடிவாக இருக்கின்ற இறைவன், பெரும் கருணை கடலாக இருக்கின்ற அந்த இறைவன் என்னுக்குள் வந்து தங்குவதற்கு நான் என்ன மாதவம் செய்தேன். மாணிக்கவாசகர் கேட்பார், எந்தையே ஈசா என் உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளனோர் கைமாறு அப்படிங்கிறார். எனக்குள்ள வந்து நீ இருக்கிற, நான் இதற்கு என்ன தவம் செய், நான் என்ன கைமாறு உனக்கு செய்ய முடியும் என்று திருவாசகத்தில் சொல்றார். அது மாதிரி இந்த இடத்துல சொல்றார், நான் என்ன மாதவம் செய், என்ன தவம் செஞ்சதுனால எனக்கு நீ கிடைச்ச அப்படிங்கிறத எனக்கு தெரியல அப்படிங்கிறார். அப்போ இறைவன் உன்னிடம் வந்து தங்க நீ என்ன மாதவம் செய்தா என்று அவருடைய மனசுக்கிட்டே அவர் கேட்கிறார். அப்பர் பெருமான் வந்து அவரோட மனதோடு பேசுகின்ற பதிகம் தான் இந்த பதிகம். அவர் மனதுக்குள்ள அவரையவே அவர் கேட்டுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வைக என்றால் தங்குதல். வைக ரெண்டு அர்த்தம் உண்டு. வைகரை அப்படின்னா காலையும் குறிக்கும். இந்த இடத்துல வந்து வைக அப்படிங்கிறது வந்து தங்குதல் அப்படிங்கிறத சொல்றார். அதே சமயத்தில் இன்னும் மூன்றாவது மந்திரம், பிறப்பு மூப்பு பெரும் பசி வான்பினி இறப்பு நீங்கி இங்கு இன்பம் வந்து எய்திடும் சிறப்பர் சேரையுள் சென்னறியான் கடல் மறப்பது இன்றி மனத்துள் வைக்கவே அப்படிங்கிறார். ரொம்ப முக்கியமான பதிகம் இந்த பதிகம். ஐயா சொன்னாங்க, எடுத்த போது சொன்னாங்க, ஒரு நிறைய சிறப்புகளை உடைய பதிகம், நிறைய சைவ சித்தாந்தம், நிறைய கருத்து செறிவோடு இருக்குது. ரொம்ப பேச முடியாது, அந்த அளவுக்குலாம் பேசுறதுக்கு எனக்கு ஞானம் கிடையாது, அறிவும் கிடையாது. ஆனால் ஐயாவுக்கு வந்து எனக்கு இது கொடுத்தாங்க. அது ஒரு பெரும் கருணையாக எனக்கு இந்த பதியத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த பதியத்தில் இந்த பாருங்க, இந்த மந்திரத்தில் திருச்சேரையுள் செந்நெறியில் வீட்டிருக்கும் இறைவன் வந்து தன் களலழிந்த திருவடிகளை மறக்காமல் மனத்துள் வைத்தால், அவனுடைய திருவடிகளை மட்டும் நீங்கள் மனதுக்குள் வைத்தால், அதாவது பிறப்பு இல்லைங்கிறார். பிறப்பு இல்லை, மூப்பு இல்லை, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அப்போ வந்து என்னங்கிற ஐயா சொல்வார் அடிக்கடி, பிறப்பு இறப்பு பிறவாத நிலை வேண்டும், மீண்டும் பிறவாமை வேண்டும், பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும்னு சொல்லுவோம். அது மாதிரி பிறப்பு இல்லாத நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு இந்த பதிகத்தில் நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஞானத்தை இந்த மந்திரம் கொடுத்துருக்குது. அப்போ மிகுந்த பசியின்மை, பசினா அளவா, மிகுந்த பசி இல்லை, மிக்க பிணி இல்லைன்னு. மிக்க பிணினா பிணியே இல்லாமல் இல்லை, பிணியே இல்லாமல் இருந்தால் சடம் ஐயா சொல்லுவாங்க. அதாவது நமக்கு அந்த என்ன உணர்த்துகின்ற அந்த இது மட்டும் இருக்குது. காய்ச்சல் வரும், தலைவலி வரும், எதை வரும், பெரிய நோய்கள் எதுவும் நம்மை வந்து இது பண்ணாது. இறப்பு இல்லை, இன்பம் வந்து அடையும். இறப்பு இல்லைனாலே பிறப்பு இல்லை, இறப்பு இல்லைனாலே பிறப்பு கிடையாது. அப்போ இரவாமை இருந்தால் நம்ம முக்தி அப்படிங்க. அப்போ முக்திக்குரிய தலமாக இந்த தலத்தை வந்து அருளாளர்கள் பார்த்துருக்குறாங்க. இன்பம் வந்து அடையும். இதுக்கிடையில இன்பம் வந்து எப்போ வருது அப்படின்னா, இறப்பு பிறப்பு போனால் நமக்கு இன்பம் வந்து அடையும், மகிழ்ச்சி வந்து நமக்கு அந்த பேரின்பத்தை இந்த உயிர் வந்து இந்த ஆன்மா வந்து பெரு அப்படிங்க. வான் பிணி அப்படிங்கிறார் இந்த இடத்துல ஒரு முக்கியமாக. வான் பிணி அப்படிங்கிறது தீராத நோய். தீராத நோய் தான் வந்து வான் பிணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் வந்து குறிப்புள்ள அந்த ஒரு வார்த்தை தான் நமக்கு சொல்லிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து நாலாவது மந்திரம் பார்க்கலாம். மாடு தேடி மயக்கினில் வீழ்ந்து நீர் ஓடி எய்த்தும் பயனிலை ஊமர்கால் சேடர்வாள் சேரை செந்நெறி மேவிய ஆடலான் தன் அடி அடைந்து உய்மின. மாடு தேடி மயக்கினில், மாணிக்கவாசகர் சொல்ல, மாடும் மட்டுள்ள போகமும் மங்கையர் தம்மோடுன்னு சொல்வார். இந்த வாழ்க்கையை, இந்த வாழ்வியலை
வந்து அவர் அவ்வளோ ஒரு இழிவாக சொல்லுவார், நான் இப்படி இருந்தேன்னு சொல்லுவார். அதை இந்த இடத்துல சொல்லுவார். மாடு தேடி, மாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செல்வம், அதில் வந்து மயங்கி வீழ்ந்து கிடக்கிறோம். நம்ம பொருளியலில் போய் ஒரு விஷயத்தில் நம்ம மயங்கி கிடக்கிறோம், பொருளுக்காகவும் இங்குள்ள போகங்களுக்காகவும் நம்ம மயங்கி கிடக்கிறோம் அப்படிங்கிற சொல்கிறார். அது ஊமர்கள், அதாவது வந்து செல்வத்தை தேடி ஓடி இழைக்கிறோம், செல்வத்துக்காக ஓடி அதற்காக காலையிலிருந்து அலைஞ்சு டென்ஷன் ஆகி ப்ரெஷர் வந்து சுகர் வந்து வியாதி வந்து உடலை கெடுத்து மனதை கெடுத்து நம்ம வந்து இப்படி வந்து ஒரு இழிநிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல அதான் மாடு தேடி மயக்கினில் வீழ்ந்து கிடக்கிறோம் அப்படிங்கிற சொல்கிறார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உயர்ந்தவர்கள் வாழும் சேரையுள் செந்நெறி அடைந்து நடனமாடும் இறைவன் திருவடி அடைந்து உய்வீர்களாக. இங்கே வந்து இறைவன் நடனமாடுவனாக இருக்கிறான். இறைவன் வந்து நடனமாடுவது, இறைவன் வந்து அந்த நடனமாடுகின்ற தொழிலை செய்வது. ஐயா சொன்ன மாதிரி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொன்னார்ல திருவாசகத்தில், இறைவன் செய்கின்ற அனைத்துமே தனக்காக எதுவுமே அவன் செய்வதில்லை. அவன் இந்த உயிர்களுக்காகத்தான் உலகத்தை படைத்தான், இந்த உயிர்களுக்காகத்தான் அவன் நடனம் ஆடுகிறான். நடனம் ஆடுவது அந்த ஐந்தொழில் செய்வது, நடராஜ பெருமானுடைய ஐந்தொழில் இந்த உயிர்கள் மீது கொண்ட கருணை, இந்த உயிர்களை இங்கிருந்து இந்த பிறப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்குத்தான் செய்கிறார் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே சமயத்தில் குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடுனா செல்வம், மயக்குனா மயக்கம், அதனால் வரக்கூடிய மயக்கம், நிலையற்றதை நிலையானதாக எண்ணி மயங்குவது. எதெல்லாம் அழிஞ்சு போகுமோ அதெல்லாம் நம்மளுக்கு பெரிய பொருளாக தெரிகிறது. ஏன்னா அதுதான் நமக்கு இருக்கிற மயக்கம். எதெல்லாம் அழியாதோ நிலையான பரம்பொருள் நமக்கு தெரிவதில்லை. ஏன்னா நம்ம மயக்கத்தில் இருக்கிறோம், அதனால் தெரியறதில்லை அப்படிங்கிற இந்த இடத்துல சொல்கிறாரு. சேடர்னா அறிவு மிக்கவர் அப்படிங்கிறாரு. செல்வத்தை தேடி தேடி உழன்று அலையும் கூட்டம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம வந்து நம்மோட வாழ்வியலை வந்து நம்ம பெருசாக நினைக்கிறத அப்பர் பெருமான் அதனுடைய இழிநிலைகளை சொல்கிற இடம் இந்த மந்திரம். அடுத்த 5வது மந்திரம். எண்ணி நாளும் எரியையில் கூற்றுபவன் துண்ணன் தோன்றில் தூக்கும் வழிகண்டேன் திண்ணனன் திருச்சேரை செந்நெறி உரை அண்ணலார் உலர் அஞ்சுவது எண்ணுக்கே அப்படிங்கிறார். அற்புதமான ஒரு மந்திரம். இந்த மந்திரம் சொல்றாரு, நாள்தோறும் நினைத்து எண்ணி வேளுடன் யமன் வருவான். இப்பதான் ஐயா சொன்னார், டெய்லி பிறந்திலிருந்து குறிக்கிறான். இவனுக்கு 50 வருஷம் ஆயில், 50 வருஷம் ஆயில் அப்படின்னா நீ பிறந்த உடன்லேருந்தே பார்க்குறாரு. இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? 49 வருஷம் 364 நாள் இருக்குது. அடுத்த நாளே பார்க்குறான். அப்படியே ஒவ்வொரு நாளும் பார்க்குறாருங்கிறது தான் ஐயா சொல்கிறார். அதாவது சரி 50 வருஷம் பார்த்துக்கலான்னு வைக்கிறது இல்லை, டெய்லி எண்ணி, அதாவது ஒரு நிமிஷம் கூட விடக்கூடாது. இவன் அந்த குறிச்சு தேதியில் அடுத்த செகண்ட் தூக்கிடுவான் அப்படிங்கிறத அவன் தெளிவாக இருக்கிறான் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறார். நாள்தோறும் நினைத்து எண்ணி அவன் வேலோடு இருக்கிறான், வேல் வச்சுக்கிறான். யமன் கையில் வேல் இருக்கிற வேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த எரியும் வேல், அதை தீ எரியும் வேல்னு சொல்கிறார். அது அந்த வேலை தான் இங்கே சொல்கிறாரு. அவனை துரத்தும் வழியை நான் கண்டேன். அதாவது அவன் வந்து நம்மளை துரத்துறான், ஆனால் உறுதியான இறைவன் செந்நெறி சேரையில் இருந்திருக்கிறார். நீ அதை பார்த்துலாம் பயப்பட வேண்டியதில்லை. அதை சொல்லுவார். திருநீரும் ருத்ராட்சமும் சிவாய நம மந்திரமும் சொன்னால் நம்மளுக்கு வந்து எந்த பயம் வேண்டியதில்லை, யம பயம் நமக்கு வேண்டியதில்லை. யமன் நம்மகிட்ட வரமாட்டான். சிவனடியார்களை யமன் வந்து கொண்டு போக மாட்டான். அவன் வந்து சேவை தான் செய்யணும்னு சிவபெருமான் சொல்லிக்கிறார். சிவனடியார்களுக்கு காலபாச திருக்குறுந்தொகையில் அப்புறம் தான் இதையே எழுதுறார், கண்டுகொள்ளறிதன் அப்படிங்கிறதுல எழுதுறார். அப்போ வந்து என்னன்றார், நீ சிவனடியார்களை பார்த்தால் அவர்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்து கொடு. நீ வந்து ஒரு வேலையாளாக பணியாளாக இருக்கிறது தான் உனக்கு அனுமதி. சிவபெருமான ருத்ராட்சம் அணிந்தவர்கள் திருநீர் வைத்தவர்களிடம் வந்து என்னுடைய மந்திரத்தை சொல்வர்களிடம் நீ நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்வார். அந்த இதான் சொல்றாரு, அதைத்தான் சொல்றாரு. இப்போ அவன் யமன் வர்றான், எதுக்கு நீ அதை பற்றி இது பண்ணுற? அஞ்சுவது எண்ணுக்கு. ஐயா அடிக்கடி சொல்லுவார், காலையில் எந்திரிச்ச உடனே அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அஞ்சுவது எண்ணுக்கே அண்ணலார் உளரேல் ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான உளரேல் அஞ்சுவது எண்ணுக்கே அப்படிம்பார். எல்லா வினைகளையும் சந்திக்கிறதுக்கு நமக்கு கூடவே இறைவன் இருக்கிறார், நீ ஏன் பயந்துக்கிற அப்படிம்பார். காலையில் இருந்துச்சுன்னா 5 முறை இதை சொல்லிட்டு எந்திரிப்பார். நான் அதுதான் ரெகுலராக செய்வேன். அதாவது நம்ம ஏன் அஞ்சனை, நம்ம எவ்வளவு பெரிய கடவுள் நம்ம கிட்ட இருக்கிறார், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற நம்ம உணராமல் இருக்கிறோம். நானே எல்லாத்தையும் செஞ்சிருவேன் எடுங்கிற இடத்துல தான் நம்ம வந்து தோல்வியை சந்திக்கிறோம். அவன் பொறுப்பில் விட்டுட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் துணிச்சலும் வந்துரு. அதான் சொல்கிறார் இந்த இடத்துல. அவன் இருக்கிறான், செந்நெறியப்பர் இருக்கிறார் இந்த தளத்தில், நீங்கள் ஏன் வந்து அச்சப்படுகிறீர்கள்? அஞ்சுவது எண்ணுக்கே அப்படின்னு சொல்கிறார். நாளும் எண்ணி தினமும்
இன்னும் இவனுக்கு எத்தனை நாள் என்று அவன் பார்க்குறான். நீ எதுக்கு உனக்கு நடுக்கம் வருது, நீ எதுக்கு நடுங்கிற, அதை பற்றி நீ நடுங்க வேண்டிய அவசியம். எனக்கு முன்னால் யமன் வந்து தோன்றினால் யமனை விரட்டும் வழியும் உண்டு அப்படிங்கிறார் அப்பர். அப்போ வந்து அவ்வளோ பெரிய நம்ம சிவபெருமானை நம்ம கையில் வச்சுக்கிட்டு, சிவபெருமானுடைய மந்திரங்களை கையில் வச்சுக்கிட்டு, அவனுடைய ருத்ராட்சம் திருநீரி வைத்து நம்ம அஞ்சுவது என்னைக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லார். எரியும் வேல், அதான் சொல்ல, எரியை அப்படின்னா எரியும் வேல். அப்புறம் திண்ணன் அப்படின்னா வலிமையானவன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேரை சென்னறி இறைவன் உள்ளான் அஞ்சுவது எதற்காக, நீங்கள் பயப்படாதீர்கள் என்கிறார் அப்பர் பெருமான். அப்பர் பெருமானுடைய பாடல், அந்த தேவாரத்தை நீங்கள் படிக்கின்ற பொழுது அவர் பட்ட கஷ்டம், அவர் அடைந்த துன்பத்தை யாருமே அடைந்தது கிடையாது. ஏன்னா அவ்வளவு பிறக்கும்போது அப்பா அம்மாவை இழந்து எல்லாத்தையும் சொத்து, பெரிய மன்னராக இருந்தவர், கோடிக்கணக்கான தன்னுடைய பொருட்களை எல்லாம் கொடுத்துட்டு துறவரம் போய் மறுபடியும் அந்த சமயத்திலிருந்து மீண்டு வந்து இதெல்லாம் படிச்சிங்கன்னா நமக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு தூஸ் மாதிரி அப்படிங்கிறது இந்த பதியத்தில் நமக்கு அப்பர் கொடுக்குற தைரியம், அப்பர் கொடுக்குற நம்பிக்கை இந்த இடத்துல கொடுக்குறாரு. நமக்கு வந்து அந்த ஆற்றல் தெரியாமல் இருக்குது, அதை நம்ம அந்த இறைவனுடைய ஆற்றல் நீங்கள் உணருங்கள் அப்படிங்கிறார். திருமுறை தான் வாழ்வில் எல்லாத்தையுமே தரும் அப்படிங்கிறார். திருமுறை வந்து உங்களுக்கு எல்லாமே தரும். ஐயா சொல்லுவார், உனக்கு என்ன வேணும் அதை நீ திருமுறைப்படி அது கேளு கொடுத்துருவார் சாமி. என்ன வேணும் திருமுறை படி உனக்கு அதுக்கு தகுதி இருந்தால் இறைவன் கொடுத்துருவார். அந்த 5வது பதியம். அப்புறம் 6வது மந்திரம் 6 வந்து தப்பி வானம் தரணி கம்பிக்கில் என் ஒப்பில் வேந்தர் ஒருங்குடன் சீரில் என் செப்பமாம் சேரை சென்னெறி மேவிய அப்பனார் உலர் அஞ்சுவது எண்ணுக்கே. வானம் வறண்டு போயிருச்சுங்க, மழை பெய்யாது, வறுமை வந்துருச்சு, உணவுக்கு வழி இல்லை, நீ எதுக்கு அதையெல்லாம் பற்றி கவலைப்படுறீங்கிறார். என்ன ஆனா உனக்கு என்ன, உன்னை படைத்தவன் அவன் இருக்கிறான், அவன் எதுக்கு படைத்தான் அவனுக்கு தெரியாது, அவன் பிரச்சனை, நீ எதுக்கு அதெல்லாம் யோசிக்கிற அப்படிங்கிறார். அப்போ வந்து படைத்த என்ன ஆனா என்ன, இறைவன் ஒப்பற்ற இறைவன் நம்மளோட இருக்கிறாரு. அதனால் வந்து நம்ம எதை பற்றியும் நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. அதே போல் ஒப்பற்ற அரசர்கள் வந்து எல்லாம் பெரிய பேரரசர்கள், ஒப்பற்ற அரசர்கள்னா ஐயா அப்பர் சுவாமிகள் பாடிய காலத்தில் வந்து மிகப்பெரிய சோழர்கள் எல்லாம் வாழ்ந்த காலம், அதை கிரேட் எம்பையர்னு சொல்லுவாங்க. பேரரசர்கள் இருந்த காலம், சிற்றரசருங்கூட இல்லை, அந்த பேரரசர்களே சொல்றாரு. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தா தான் நமக்கு என்ன, அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கோவப்பட்டால் என்ன, ஒரு அரசன் அது சொல்ல, யாம் யாருக்கும் குடியெல்லாம் நாம் யாதும் அஞ்சோம் அப்படிங்க. நீ வந்து ருத்ராட்சம் திருநீர் போட்டிருக்கிற, நீ சிவபெருமானுடைய சிவனடியாராக இருக்கிறாய், அதற்கு மேலே ஒரு பதவியோ பட்டமோ ஒரு ஆளுமையோ இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதற்கு கீழ்தான் நீங்க சொல்ற மன்னர் மற்ற எல்லாமே வந்து அதுக்கு கீழே தான் வரும். அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் அதை பற்றி அச்சப்படுகிறாய் அப்படின்னு கேட்கிற. செம்மையான சேரையில் செந்நெறி உள்ள இறைவன் இருக்கிறார், நீ அஞ்சாத, எதுக்கு பயந்துக்கிற அப்படிங்கிற. அதான் தப்பி அப்படின்னா வானம் நிலைத்தவரி. ஒரு கால் அது வானம் பொய்க்குதில்லை, சில காலங்கள் மழை பெய்யாத காலங்கள், அதை சொல்றாரு. அதான் வானம் தப்பி அப்படிங்கிற. தரணினா உலகம், கம்பிக்கில் அப்படின்னா கம்பிக்கில் அப்படின்னா நடுங்கிறது, கம்பம் அப்படிங்கிற கம்பம் அப்படிங்கிற மாதிரி கம்பிக்கில் நடுங்கிறது. மன்னர்கள் வந்து மன்னர்களையே ஒரு காலத்தில் எதிர்த்து அவர் பாடியிருக்கிறார் அப்படின்னா அப்போ இறைவன் மேல் அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அவர் எப்படியெல்லாம் அதையெல்லாம் அது அவருக்கு எந்த விதமான இது இல்லாத காலகட்டங்களே பாடியிருக்கிறார். அப்போ அந்த அப்பர் பெருமானுடைய இதையெல்லாம் நம்ம ரெகுலராக நம்ம படிக்கும் பொழுது காலையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனதில் ஒரு துணிச்சல் பிறக்கும், ஒரு நம்பிக்கை பிறக்கும். 7வது மந்திரம் வைத்த மாடும் மடந்தை நல்லார்களும் ஒத்து ஒவ்வாத உற்றார்களும் என் செய்வர் சித்தர் சேரை திருச்சென்னறி உரை அத்தர்தாம் உலர் அஞ்சுவது எண்ணுக்கே அப்படிங்கிறார். நீ தேடி வைத்த செல்வம், உன்னோடு இருக்கக்கூடிய உறவுகள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இவர்களெல்லாம் நம்முடைய அதே மாதிரி நம்முடைய கருத்தை ஏற்கக்கூடிய உறவினர்கள், கருத்தை ஏற்காதவன், பக்கத்து வீட்டுக்காரன், சண்டைக்காரன், உயிரையே கொடுக்குறேன்னு சொன்னவன் எல்லாம் இருந்தும் என்ன பயன்? யமன் வந்து உயிரை பறிக்கின்ற பொழுது இவர்களால் என்ன செய்ய முடியும்னு கேட்குறாரு. இந்த உறவு அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்கன்னு சொல்றோம்ல, அது என்ன பயன் அப்படின்னு கேட்கிறார். இந்த உறவு இது எல்லாம் வந்து ஒரு மாயை தோற்றம், அவ்வளவுதான்.
இந்த மாய தோற்றத்தை வந்து புரியிருக்காத்தான் அதான் சொல்ல, வைத்த மாடும் மடந்தை நல்லார்களும் ஒத்து ஒவ்வாத உற்றார்கள். நம்ம கூட ஒத்து போக மாட்டான், ஏத்து போக மாட்டான். எல்லாருமே யார் நம்ம கூட இருந்தாலும் நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்கிறாரு. அதான் சொல்றாரு, என்ன செய்வாங்க அவங்க, அவர்கள் வந்து நமக்கு என்ன பயனை தரப்போகிறார்கள். இறைவன் இங்கு சித்தராக வைத்துள்ளார். இங்கே வந்து இறைவன் சித்தராக வைத்துள்ளார். என்ன வேணுமோ நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சேரை செந்நெறி அப்பராக இங்கே இந்த தளத்தில் வந்து தந்தையாக வைத்துள்ளார் அப்படின்னு சொல்றார். தந்தையாக இறைவன் இருக்கிறான், தாயாக இறைவன் இருக்கிறான். நமக்கு அதான் சொல்லுவாங்க, இறைவன் தான் அம்மையப்பரே உலகம், உலகமே அம்மையப்பர். அம்மையப்பர் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே அம்மையும் அப்பாவும் சிவபெருமான் மட்டும்தான். எந்தையே ஈசா அப்படின்னு தான் மாணிக்கவாசகர் சொல்றார். எனக்கு தாயும் தந்தையும் அப்படிங்கிறார். அப்போ வந்து இந்த உறவுகள் எல்லாம் வினையால் வந்த உறவுகள். இந்த உறவுகள் வினை கழியும் பொழுது இந்த உறவுகள் நம்மிடமிருந்து போய்விடும், அல்லது நாம் அந்த உறவுகளை விட்டு விடுவோம். இவ்வளவுதான். இந்த உண்மை தெரிகிற வரைக்கும் கஷ்டம், தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு சுலபமா தெரியும். அதனால ஏதாவது பிரச்சனை வந்தாலே இது நம்ம செய்யாம விடாது, அதை நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு நிலையாமையை சொல்லுகின்ற, உண்மையை சொல்லுகின்ற இந்த பதிகம், இந்த மந்திரம். வைத்த மாடும் மடந்தை நல்லார்களும் ஒத்து ஒவ்வாத உற்றார்களும் என் செய்வர் அப்படிங்கிறார். அவர் வந்து நமக்கு தந்தையாக இறைவன் நமக்கு இருக்கிறார். அதே மாதிரி இந்த வைத்த மாடுன்னா தேடி வந்த செல்வம், மடந்தைனா மனைவி. மனைவியே இருக்கிறாங்க, மனைவி என்ன பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க. யாருமே ஒண்ணு மனைவி மேல, மனைவிக்கு நம்ம மேல அன்பு இருக்குது, கணவனுக்கு மனைவி மேல அன்பு இருக்குது. வந்திருக்கிறேங்க, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஐசியூல இருக்கும் பொழுது என்ன செய்ய முடியும்? எல்லா ஸ்பெஷலிஸ்டுகளும் இருக்கிறாங்க. லண்டன் டாக்டர் வந்து இருக்கிறாரு, எல்லாருமே இருக்கிறாங்க. வெளியிலிருந்து என்னங்கிறாரு அவரு, ஐநோ அப்படின்னு போறாரு. அவர் இங்கிலீஷ்ல ஒருத்தர், தமிழ். நான் எத்தனை ஐசியூல எத்தனை பேர் பார்த்தேன். என்னையா இவர்தான் படிச்சு லண்டன்ல இருந்து வந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. அவர் எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறாரு. அப்பொழுது எல்லாவற்றுக்கும் காரணமாக இறைவன் இருக்கிறார். இறைவனால் மட்டும்தான் எல்லாம் முடியும். ஆனால் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இது அழியக்கூடியது என்கின்ற உண்மை நமக்கு தெரிஞ்சு விட்டால் நமக்கு இதில் எல்லாம் வந்து நமக்கு ஒரு அங்கலாப்பு வராது. அதைத்தான் இந்த இடத்துல ரொம்ப ஈஸியா சொல்றாரு. எல்லாம் இருக்கு, ஒண்ணுத்துக்கும் ஆறாது. ஒரு இறப்பு எவ்வளவு தூரம், அந்த ஒரு இறப்பு வந்துருச்சு, உறவு எவ்வளவு தூரம் உதவி முடியும், உறவினர்கள் எவ்வளவு தூரம் உதவி முடியும்? யாரும் நமக்கு துணை செந்நெறி அப்பர் மட்டுமே என்பதை வந்து அப்பர் பெருமானார் சொல்றார். இதெல்லாம் வந்துங்க சைவ சித்தாந்தத்திலும் திருமுறைகளிலும் மட்டும்தான் நம்ம வாழ்வியலை உணர முடியும். ஐயா சொல்லுவாங்க, அறிவு வளர்ந்த பிரயோஜனம் இல்லை, அறிவு வளர்ந்தா கேள்வி வரும், கேள்வி வந்தா விவாதம் வரும், விவாதம் வந்ததுன்னா சண்டை தான் வரும். அறிவு வளரக்கூடாது, அனுபவமாக இதை உணர வேண்டும். உயிர் வளரணும்னு சொல்லுவார். நம்மளோட உயிர் எவ்வளவு வளருகிறதோ அந்த அளவுக்கு நமக்கான பக்குவம் வரும். பக்குவம் வந்ததான் ஞானம், அவரை தெளிவு வந்து. அடுத்ததாக 8வது மந்திரம், இன்னொரு 5 நிமிடத்தில் முடிச்சிருவேன். குளங்கள் என் செய், குற்றங்கள் என் செய்ய, துளங்கி நீ நின்று சேர்ந்திடல் நெஞ்சமே, இளங்கு சேரையில் செந்நெறி மேவிய அலங்கனார் உலர் அஞ்சுவது எண்ணுக்கே. குளம், அதே தாங்க இப்போ சொல்றாரு. நான் இந்த பெரிய குளத்தை சேர்ந்தவன், நான் உயர்ந்த இடத்துல இருக்கிறேன். குற்றங்கள் என்ன செய்யும்? நீ செஞ்ச எதுவுமே ஒண்ணுமே பண்ணாது, மனம் சோர வேண்டாம், நீ பண்ணாது எதுவுமே ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறது. ஜாதி நம்மளை எவ்வளவு தூரம் காப்பாற்றும், இந்த மதம் எவ்வளவு தூரம் நம்மளை காப்பாற்றும், எவ்வளவு தூரம் நம்மளை அடையாளப்படுத்தும். ஒடுத்துக்கு எதுவுமே தேவையே இல்லைங்கிறார். எழுந்தருளியுள்ள இந்த இறைவன் கொன்றை மாலையோடு இந்த திருத்தலத்திலே அமர்ந்திருக்கிறான். அதனால் நீங்கள் அஞ்ச வேண்டாம். இந்த பதிகம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா சொல்லுவாங்க, ஐயா சொன்னாங்க அன்னைக்கு எடுக்கும்போது, இது ஊக்கம் தரும் பதிகம், இது வந்து நம்பிக்கை தரும் பதிகம். இது காலையில் சொல்ல ரெகுலராக படிச்சிங்கனால ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தெளிவான மனநிலையோடு படித்தாங்க. எதை பார்த்தாலுமே ஒன்றும் பெருசாக தெரியாது, அது நம்மளை பாதிக்காது. ஒன்று நம்மளை பாதிக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த பதிகம் படிச்சோம்னாலே பாதிக்காது. அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு நம்பிக்கை தர பதிகம், இது வந்து ஊக்கம் தரும் பதிகம், இது வந்து மகுட பதிகம். இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சுவது எண்ணுக்கே, அஞ்சுவது எண்ணுக்கே, அஞ்சுவது எண்ணுக்கேன்னு வருது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 5வது மந்திரத்திலிருந்து 9வது மந்திரம் வரைக்கும் அஞ்சுவது எண்ணுக்கே. எதுக்கு நீ பயப்படுற, எதுக்கு நீ பயப்படுற, என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிறது அந்த இடத்துல அப்பர் வந்து நம்பிக்கையோடு சொல்லுவார்.
அப்படிப்பட்ட ஒரு ஊக்கம் தருகின்ற இந்த ஒரு அற்புதமான பதிகம், அதில் அற்புதமான மந்திரம். அதாவது ஒரு சாதி நம்மளை செய்யாது. அதே மாதிரி நம்ம ஒரு நிலையில் ஒரு சாதனத்தை நமக்கு முடிக்கும் பொழுது நம்மளை எதுவுமே அடையாளப்படுத்தாது. அந்த இடத்துல நமக்கு நம்முடைய வேறு அடையாளங்கள் எல்லாம் அழிந்து போயிரு. அந்த அடையாளங்கள் நம்மளை காப்பாற்ற வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிற சொல்றாரு. அதாவது ஐயா சொல்வாரு, கங்கை காவிரி, கங்கை கடல்ல போய் கலக்கிற வரைக்கும் தான் அதுக்கு காவிரி கங்கை இதெல்லாம் பேரு. அதே மாதிரிதான் நாம ஒரு நிலையான இடத்தில் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு நிலையான உயர்வை பெறுகின்ற வரைதான். பெற்றாச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த அடையாளம் கிடையாது. ஆச்சாரியர் அவ்வளவுதான். அம்பலவான தேசியர் குருமார்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னா குருமார்களுக்கு என்ன அடையாளம் இருக்கிறது? சாதி அடையாளங்கள் ஒன்றும் செய்யாது. நீ எந்த பெரிய ஜமீன் அடையாளங்கள் ஒன்றும் செய்யாது, எல்லாம் அழிஞ்சிரு. ஆனால் அந்த ஆச்சாரியர்களுடைய அடையாளங்கள் அவங்களுடைய அந்த குருமார்களுடைய அந்த அடையாளம் தான் எப்பவுமே இருக்குன்னு சொல்றாரு. அதனால இதெல்லாம் நம்மளை ஒன்றும் செய்யாது. சமயம் செய்யும் போது உண்டு, ஆனால் உயர்ந்த நிலைக்கு வரும்போது கிடைக்காது. இது தேவையில்லை இதெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயத்துல சாதி இல்லை அப்படிங்கிறது மறுக்க முடியாது, இருக்குது. அது குறிப்பிட்ட அடையாளங்களுக்காக தொழில்களுக்காக வகுக்கப்பட்டது அப்படிங்கிறார். அதான் சாதிகுலம் பிறப்பெண்ணும் சுழிப்பட்டு தடுமாறும் அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர். அவரே சொல்றாரு, சாதி குலம் பிறப்பு இறப்பு சுழிப்பட்டு தடுமாறும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சமுதாயத்துல இதெல்லாம் இருக்குது, இதுல நாம் தடுமாறுகிறோம். நீ தடுமாற வேண்டாம், நீ தெளிவாக இரு, இறைவனை பிடித்துக்கொள், இறைவனுடைய பற்றல்ல இரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப எது உயர்ந்த சாதி அப்படின்னு கேட்கிறோம். ஒழுக்கம் உடைமை குடிமையின் வள்ளுவர் சொல்றார். அந்த குறள் இந்த இடத்துல பொருந்தும். அதாவது ஒழுக்கம், இதை படித்தவங்க, இந்த வேதங்களை படித்தவர்கள் ஆச்சாரியர்கள் தான் உயர்ந்தவர்கள். இந்த வரியில் நிற்பவர்கள் அன்புடையவர்கள், இறைவனை வேண்டுவர்கள் தான் பெரியவர்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல வேற அடையாளங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றார். 9வது மந்திரம் அடுத்தது, பழகினால் வரும் பண்டுள்ள சுற்றமும் விழவிடா விடில் வேண்டிய எய்த உணா திகழ்வுள் சேரையில் செந்நெறி மேவிய அழகனார் உலர் அஞ்சுவது எண்ணுக்கே அப்படிங்கிறது. அதாவது பழகுகின்ற பழமையான உறவினர்களும் நம்மை உறவுகளும் நம்மை விட்டு போகிறார்கள். ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருவாசகத்தில் சொன்னார், உறவுகள் நம்மை விடுகிறது, இல்லை நாம் உறவுகளை விடுகிறோம் என்று சொன்னால் நமக்கு இறைவனை தேடுகின்ற பாதை சுத்தம் பண்ணி விடுறாரு, கிளியர் ஆகுது. அப்போ அந்த உறவுக்காரன் போயிட்டு போறான். ஒரு சொந்தக்காரன் போனான்னா ஒரு துன்பம் கழிந்தது, அவ்வளோதான். நான் என் வீட்டில் அடிக்கடி சொல்லுவேன், எப்பவுமே சொல்லுவேன், வந்தா அப்படின்னா துன்பம் வந்துருச்சு. போனால் சந்தோஷப்படு, எது நம்மை விட்டு போனாலும் மகிழ்ச்சியாக இரு, எது நம்மிடம் வந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லு. அடிக்கடி வீட்டு சொல்லு, ரொம்ப கவனமா இருக்கணும். எதுக்கு வர்றான்னு தெரியல, நீ என்ன பிரச்சனையோ, நாளைக்கு என்ன ஆப் வைக்க போறான்னு தெரியல. அதே மாதிரி உறவுகளை பற்றி நீ கவலைப்படாத. எந்த உறவும் நமக்கு எதையும் செய்துவிட முடியாது. இதுக்கு முன்னாடி இதில் சொல்லிட்டார், எல்லாம் பொய்யான தோற்றம். அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், மாமன் இருக்கிறான், மச்சான் இருக்கிறான், யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. பெத்த தாயே ஒன்றும் செய்ய முடியாது, உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த வாழ்வியல்ல இந்த உண்மைகளை தெரியாத வரைக்கும் தான் இதெல்லாம் பெருசா தெரியும். தெரியும் பொழுது உங்களுக்கு எதுவும் தெரியாது. அப்ப இந்த உறவுகள் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. போயிடுச்சுன்னா விட்டுரு, சந்தோஷமா இரு, பட்டாசு இனிப்பு வாங்கி கொடு, எவன் யார் போனாலும் போகட்டும், போவதை விடு. அடிக்கடி நான் ஸ்டேட்டஸ் வைப்பேன், போவதை விடு, வருவதை ஏற்றுக்கொள், வந்ததை விட ஜாக்கிரதை, அவ்வளவுதான். இதே இடத்துல சொல்றாரு. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வாழ்வியல்ல இதையெல்லாம் பார்த்து நம்ம கவலைப்படுறோம். டெய்லி ஐயோ மகன் போயிட்டான், அமெரிக்கா போயிட்டான், லண்டன் போயிட்டான், எங்கே அவன் இங்கே தான் இருந்தா என்ன பண்ண போறான்? ஒன்றும் பண்ண மாட்டான். அவன் எங்கே இருந்தாலும் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. சாப்பாடு நீ கையில் எடுத்தால் சாப்பிடலாம், வேற என்ன பண்ண போற? ஒன்றும் கிடையாது. ஊசி நீ தான் போட்டுக்கணும். உனக்கு ஊசி ஊற்றியில் அவனுக்கு வழி பெறுவது கிடையாது. சுகர் டெஸ்ட் நீ தான் பண்ணணும். இல்லை நான் வள்ளிங்க மகனுக்கு டெஸ்ட் பண்ணி அவனை டெஸ்ட் எடுத்து எனக்கு சொல்லுன்னு சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. இதெல்லாம் போலித்தனமானது, இதெல்லாம் மாய தோற்றம், இதெல்லாம் ஆறுவடிகளிடம் கற்ற பாடங்கள். அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. நான் எனக்குள்ள இருந்த சிந்தனைகளையும் மாற்றினார். எனக்கு இந்த பாடம், தினசரி நம்ம பாடம் கேட்கணும். ஒரு நாளைக்கு கேட்கக்கூடாது. ஒரு நாளைக்கு நம்ம ஐயா சொன்னாங்க 15 நாளைக்கு இருக்கா பிரகாச சிவபெருமான் பார்க்க போனா 10 நாளைக்கு 14 நாளைக்கு அவர் என்ன பண்ணுவார்? போய் எல்லாம் தேன் அபிஷேகம், பால அபிஷேகம் 14 நாளைக்கு சாமி பண்ணுவார்.
உங்கள் அப்பாவுக்கு 5 நாளைக்கு ஒரு கதை சாப்பாடு கொடுப்பியா, உங்கள் அம்மாவுக்கு 5 நாளைக்கு ஒரு கதை சாப்பாடு கொடுப்பியா அப்படின்னு கேட்பாரு. அப்படி இல்லை, நாம தினந்தோறும் எந்த சாதனத்தில் இருக்கிறோமோ அது கை நழுவாமல் தினந்தோறும் அந்த பாடத்தில் இருக்கணும், மந்திரத்தில் இருக்கணும், வகுப்பில் இருக்கணும். நான் தினசரி வகுப்பில் படிக்க 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 தான் என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு தெளிவு வருது, பக்குவ நிலைக்கு வந்திருக்கிறோம். அது ஆறுவடிகள் கொடுத்த அந்த ஞான பாடம் தான் நம்மளை வந்து இவ்வளவு தெளிவுபடுத்தி இருக்கிறது. நான் எதை போனாலுமே கவலைப்பட மாட்டேன். எங்கள் அம்மா இறந்த பொழுது எங்கள் அம்மாவுடைய உடலை எடுத்து வைத்துக் கொண்டு இங்கே இந்த பிதப்பம்பட்டி ஆஸ்பத்திரி கிடக்கும் போது மெய்யப்பனுடைய மருத்துவமனைக்கு போகும்போது அவர் எனக்கு தெரிந்தவர் தான். வந்து பார்த்துட்டு, அண்ணா இருதயம் நின்று விட்டது. இருதயம் நின்றுச்சுன்னா என்ன இருப்பாங்க, இறந்துருப்பாங்க. ஐயோ இருதயம் நின்றுச்சான்னு நான் கேட்கல, ஏதாவது முயற்சி பண்ண முடியுமான்னு கேட்டால் ஒன்றும் முடியாதுன்னு. இருந்தாலும் ஒரு மனசாக இதுக்காக அடுத்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். இறந்து விடுவார்கள் என்பது இது நிரசனமான உண்மை. இதை பற்றி நாம் கவலைப்படுவதோ இதில் வந்து நம்ம வந்து பதட்டப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. மீண்டும் எங்கள் அம்மா வந்திருந்தால் தான் நான் பயப்படுவேன். என்னடா வந்துட்டாங்க, அதுதான் ஆச்சரியம். உயிர் போவது ஆச்சரியம் கிடையாது. ஐயா எங்களுக்கு பாடத்தில் எப்படி வாரத்தில் ஒரு நாளாக சொல்வார், என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு போயிடும், இந்த உடல் அழிந்து விடும் அப்படிங்கிற இந்த நிலையாமை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பதிகம். இந்த மந்திரம் இல்லை அருள்வழி ஒன்றுதான். அருள்வழிக்கு தேவையில்லாத உறவுகளை இறைவன் நம்மளிடம் இருந்து பிரிச்சிருவான். ஐயா சொல்வார், நம்முடைய கோயிலுக்கு போறதுக்கு யார் தடையா இருந்தாலும் அவர் குடும்பத்திலே இருந்தாலும் தூக்கிடுவார். ஐயா சொல்வார், நீங்கள் ஒரு பாதைக்கு போவது என்று சொன்னால் வேறு விஷயங்கள், இறைவழிக்கு நீங்கள் போவதை உங்கள் குடும்பத்தில் கணவனோ அல்லது கணவனுக்கு மனைவியோ தடுத்தால் அவர்கள் தூக்கி வீசப்படுவார்கள். ஒன்று உறவு கட்டாயிரு, உறவு கட் பண்ண முடியலன்னா ஆளை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உண்மை இது வந்து இந்த வழிக்கு யார் தடையாக இருந்தாலும் இறைவன் நீக்குவார். அதுக்கு ஐயா சொன்னார், ஒருத்தருக்கு வந்து மனைவி இல்லை, ஆமாம் அவருக்கு வந்து இறைவன் அதை கட் பண்ணுறார். ஒருத்தர் கணவன் இல்லை, இறைவன் வந்து கட் பண்ணி விட்டு அவரோட பாதையில் போய் அந்த உயிர் வளர்வதற்கான வழியை வந்து செய்கிறார். உயிர் வளர்றதை யாருமே தடுக்கூடாதுன்னு சொல்லுவார் ஐயா. ஒரு மாணவர் இருந்தாலும் அந்த மாணவருக்காக எங்கள் ஐயா வகுப்படுப்பார். ஒரே ஒரு மாணவர், அந்த மாணவர் அந்த உயிருக்காக வந்து அந்த ஊரில் போய் வகுப்படுப்பார். அந்த ஊரை தேடி போய் வகுப்படுத்த காலங்கள் எல்லாம் உண்டு. அந்த கோயிலை தேடி போய் ஐயா வகுப்படுப்பார். அப்போ என்னன்னா அந்த உயிருக்காக, அதான் குரு, அதான் குருநாதர் வந்து உயிரின்மை வச்சிருக்கிற கருணை. அவங்க வந்து எப்படியாவது உயரணும், அவங்க நம்மளுக்கு தேடி வர்றாங்கல்ல, அவங்களுக்கு பாடம் எடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு இந்த முக்கியமான ஒரு மந்திரம். இது நம்ம வந்து வழிந்து எதையுமே இழுத்து போட்டுக்கொள்ள போனா விட்டு மகாபாரதம் சொல்வது தான். அதே மாதிரி திலகவதியார் வந்து ஐயா சொன்னாங்க பார்த்தீங்களா, திலகவதியாரை வந்து வச்சதே அதுக்கு தான். அவங்களுக்கு வந்து கணவர் இல்லாமல் பண்ணால் தான் கோயிலில் வேலை செய்வாங்க. அவருக்கு அந்த சமயத்துக்கு போயிட்டு வந்தால் தான் அடுத்ததனுடைய இழிவுகள் தெரியும். இங்கே மறுபடியும் நம்ம சமயத்துக்கு வர்றாரு. அதை இவருக்கு வழிகாட்டுக்கு குருவாக, அப்பர் சுவாமிகளுக்கு குருவாக திலகவதியார் அம்மையார் அவர்கள் இருந்தார்கள். அதான் வந்து அவரை வந்து செய்யப்பட்டது. ஏன்னா இதுதான் வந்து இறைவன் போட்ட பாதை. ஐயா சொன்னார்ல, இறைவன் போட்ட பாதை. இறைவன் போட்ட பாதையை விட்டு நம்ம விலகி போய் இன்னொன்றை நாம் தேர்ந்தெடுத்தால் அங்கே நாம் மீண்டும் வந்து குழியில விழுந்துருவோம். அதை சொல்லுவார் ஐயா, சொல்லுவார், படகு ஆற்றில் நீர் போகிறது, அப்படியே படகை செலுத்தி கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன், அவ்வளோதான். தண்ணி எப்படியெல்லாம் போகிறதோ அப்படியெல்லாம் நான் வந்து இந்த படகை செலுத்துகிறேன். ஆனால் நான் எதிர்நீச்சல் போட மாட்டேன். அப்படி போனால் மட்டும்தான் இறைவன் காட்டுகிற பாதையில் போய் கடலில் சேர முடியும். நீங்கள் எதிர்நீச்சல் போடுகிறேன் என்று போராடினால் நீங்கள் வந்து திக்கு தெரியாத காட்டில் நிற்பீங்க அப்படிங்கிறத இந்த மந்திரம் நமக்கு வந்து சொல்லுது. அதே மாதிரி 10வது மந்திரம், 10வது மந்திரத்தில் வந்து பொருந்து நீன் மலை பிடித்து ஏந்தினான், வருந்த ஊன்றி மலரடி வாங்கினான், திருந்து சேரையில் சென்னறி மேவிய அங்கு இருந்த சோதி என்பார்க்கு இடர் இல்லையே. அதாவது வந்து கைலை மலையை எடுத்தான் ராவணன். ராவணன் வந்து பெரிய சிவபக்தன் தான். சிவபெருமானே சிவபூஜை செய்கிறதுல ராவணனை விட உலகத்தில் சிறந்த சிவபக்தன் கிடையாது. அவரு வந்து அந்த மலையை எடுத்தான். அவனுக்கு வந்து தண்டனை கொடுத்தார். சிவபெருமானிடம் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஆணவம் அல்லது தவறு சிவநெறியிலிருந்து தவறினாலோ சிவனுடைய நிந்தனை செய்தாலோ எல்லாருக்குமே வந்து தண்டனை உண்டு. யாருக்குமே இதில் தப்பிக்க முடியாது. ஐயா எங்களுக்கு வகுப்பு அடிக்கிற சொல்லு, சுந்தரருக்கு அந்த நிலைமை. தோழர் சுந்தரருடைய கண்ணைகள் நோண்டிட்டார், 2 கண்ணையும் நோண்டிட்டாரு. அப்புறம் நம்மளை ஏமாத்திரம் அப்படிங்கிறதான், அதை வந்து தண்டனை வந்து உண்டு அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் தண்டனை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு நெறியோடு இருக்கின்ற இறைவனுடைய புகழ்களை நாம் பாடுவோம். நமக்கு எப்போதும் துன்பம் இல்லை. திருவடி மலரடினா, திருவடினா மலரடி,
அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இது ஒரு அற்புதமான திருச்சேறை செந்நெறி பதிகத்தை பேசுவதற்கும் சிந்திப்பதற்கும் வாய்ப்பளித்த ஆறுவடிகளுடைய திருவடிகளை வணங்கி எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றிகளை செலுத்தி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனை ஒற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக ஒற்றி அண்ணாமலை அண்ணா ஒற்றி கண்ணாரமுதற்கடலை ஒற்றி ஆறுவடி திருவடி